உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சிறப்பு பார்வையாக கோவையில் உள்ள தேவேந்திர இலக்கிய மன்ற அலுவலகத்திற்கு சென்றிருந்தோம். இந்த அலுவலகம் கோவை ஒலம்பஸ், ராமநாதபுரம் அருகில் உள்ள ஒலம்பஸ் பஸ் ஸ்டாப்பின் எதிரில் உள்ளது. இந்த அலுவலகம் தேவேந்திர இலக்கிய மன்றம் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. இது ஒரு பொது அறக்கட்டளையாகும். இந்த அறக்கட்டளையின் நிறுவனராக முன்னாள் வணிக வரி துறை துணை இயக்குனர் மரியாதைக்குரிய காசி மைந்தர் பழனிசாமி அவர்கள் இருந்து வருகிறார். இந்த தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் முக்கிய நோக்கமாக கல்வி இருந்து வருகிறது. கல்வியில் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இந்த தேவேந்திர இலக்கிய மன்றம் செயல்பட்டு வருகிறது என்று சொல்லலாம். காரணம், நாம் நேற்று கண்ட காட்சி நம்மை மெய்சிலிர்க்க வைத்தது. ஒவ்வொரு நாளும் தனது வயது முதிர்வை பாராமல் அலுவலகம் வருகிறார் ஐயா காசி மைந்தர் பழனிசாமி அவர்கள். அலுவலகம் வந்த அவர் அலுவலகத்திற்கு வரும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளிடமும் பெற்றோர்களிடமும் தனித்தனியாக தனது தனி அறையில் உரையாடி அவர்களை என்ன போக்கை அறிந்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறார் ஐயா காசி மைந்தர் பழனிசாமி அவர்கள். குறிப்பாக பெற்றோர் அல்லாத குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த அறக்கட்டளையானது பொதுவானது, அனைத்து சமூகத்திற்குமானது. எனவே தொடர்பு கொண்டு பயனடைவேன். அங்கு வருகை தரும் பெற்றோருக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் தேநீர் கொடுத்து உபசரிக்கிறார்கள் பணிபுரியும் ஊழியர்கள். அனைவருடனும் கலந்துரையாடி பிறகு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர்களுடைய தேவைக்கேற்ப, அவர்களுடைய பள்ளி படிப்பிற்கேற்ப, அதாவது 10ஆம் வகுப்பா அல்லது 8ஆம் வகுப்பா 9ஆம் வகுப்பா என்பதை அறிந்து அவர்களுடைய தேவைக்கேற்ப, வசதிக்கேற்ப காசோலை இறுதியாக வழங்கி அவர்களை வழியனுப்பி வைக்கிறார் ஐயா காசி மைந்தர் அவர்கள். இது பற்றி அறிய இந்த வீடியோவில் ஃபோன் நம்பர் உள்ளது மற்றும் தேவையான நபர்கள் தொடர்பு கொள்ளவும். இந்த அலுவலகத்தின் அலைபேசி எண்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும். மற்றும் ஐயா காசி மைந்தர் பழனிசாமி அவர்களுடனான சிறப்பு நேர்காணலும் அதிவிரைவில் டிகேடி ராஜா சேனலில் ஒளிபரப்பப்படும். நன்றி. 1000 ஏழை மாணவர்கள், 5 ஆண்டுகள், 1000 பட்டதாரிகள் என்ற லட்சியத்தோடு தேவேந்திர இலக்கிய மன்றம் கோவையில் செயல்பட்டு வருகிறது. பொது அறக்கட்டளை பதிவு எண் 169/2009, ஒலம்பஸ், ராமநாதபுரம், கோவை 45 என்ற முகவரியில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் கல்வி திருவிழா சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த வருடமும் கல்வி திருவிழா 2025 எதிர்வரும் 17/8/2025 அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. கல்விக்கோர் கலங்கரை விளக்கமாய் கடந்த 26 ஆண்டுகளாக தந்தையை இழந்த அனைத்து சமுதாய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டியும் நிதியுதவி செய்தும் வருகின்ற நமது கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் அறிவு பாசறை 1000 என்கிற அமைப்பை கடந்த ஆண்டு உருவாக்கி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80% மேல் மதிப்பெண்கள் பெற்ற தேவேந்திரகுல மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்கி வருகிறது கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம். இந்த ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 80% மேல் மதிப்பெண்கள் பெற்ற 150 மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்குகிறது கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம்.
இதில் மாணவியர் 98 பேரும் மாணவர்கள் 52 பேரும் அடங்குவர். அறிவாற்றல் மிக்க இந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டி கல்லூரி படிப்பு முடித்து பணியில் சேரும் வரை தேவேந்திர இலக்கிய மன்றம் அவர்களது நிழலாக தொடர்ந்து செல்லும். தமிழகத்தின் 20 மாவட்டங்களிலிருந்து நமது பிள்ளைகள் இந்த கல்வி திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். அறிவுதான் அதிகாரத்தை பெற்றுத்தரும் கல்வி ஒன்றுதான் நமது இனத்தின் பொருளாதார புரட்சிக்கு விடியலாக அமையும் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் தங்களது ஊர்களில் உள்ள நமது பிள்ளைகள் கல்லூரியில் படிக்க உதவி செய்யுங்கள். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற மகாகவியை பின்பற்றி வாழ்ந்திடுவோம். இவன் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம். எதிர்வரும் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் நடத்தும் கல்வி திருவிழா 2025 அந்தோனியர் ஹால், ரெட்ஃபீல்ட் சாலை, புளியகுளம், கோவையில் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து தேவேந்திரகுல உறவுகளும் கலந்து கொண்டு தேவேந்திர இலக்கிய மன்றம் நடத்தும் கல்வி திருவிழா 2025 சிறப்பித்து தருமாறு தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்புக்கு செல்போன் எண் 94 89 72 45 98. மீண்டும் ஒருமுறை 94 89 24 59 8. நன்றி. இவன் டி.கே.வி. ராஜாஸ். மீண்டும் மற்றொரு காணொளியில்.